இப்பொழுதும் நீர் பேசுவீராக, உடைய வார்த்தை அனுப்புவீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின கர்த்தர் இந்த மாலை வேளையில மகிமைப்படுத்துங்க. உடைய வார்த்தையில் உள்ள வல்லமை இந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், விடுதலையை கொடுக்கட்டும், மகிமை மேல மகிமையில கொண்டு போகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. எல்லாருடைய ஆவி ஆத்மா சிந்தையும் பரிசுத்த ஆவியான ஆளுகைக்கு கொண்டு வருகிறேன். பொல்லாத வசனத்தை திருட நினைக்கிற சாத்தான் அவனுடைய சிந்தையை சிதறடிக்கிற கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி சபித்து பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். எங்களை சந்தித்து ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை நம்முடைய மகிமையை முழுவதும் பெற்றுக்கொண்டு அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்னோடு கூட உன்னத பாட்டு, சாலமோன் எழுதின உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். யாரோ ஒரு வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிச்சிலி மரம். கிச்சிலி மரம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழகாக இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்துடைய முதல் பாகம், அதிலிருந்து ஒரு 3 காரியம் அதை நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். பாருங்க, கிச்சிலி மரம் என்றால் ஆப்பிள் ட்ரீ. அது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும், வாசனை உள்ளது, ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ அழகா வாசனை வருமா. அது இனிமையானது, புசிக்க ஸ்வீட்னஸ் உண்டு அதில். அது பார்க்கவே கவர்ச்சிகரமானது அந்த ஆப்பிள் ட்ரீ, கிச்சிலி மரம். ஒருவன் தூரத்திலிருந்து பார்த்தா கூட அதை கண்டு கொண்டு விடலாம். ஏனென்றால் பச்சையான இலைகள், நல்ல ரெட் கலர் ஆப்பிள்ஸ், அப்படியே ஃபுல்லா கனி அவ்வளவா நிரம்பி இருக்கும். இது எப்படி இருக்கிறதா? காட்டு மரங்களுக்கு நடுவுல ஒரு கிச்சிலி மரம் இருக்கிறதா. காட்டு மரம் பார்த்தீங்கன்னா பார்க்க நமக்கு விருப்பம் இல்லாத இருக்கும். ஏன்னா அதுல கனிகள் ருசிக்கத்தக்கதாக இருக்காது. அது காய்ந்த இலைகளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல அப்படியே இருக்கும். அதான் காட்டு மரம் அந்த மாதிரி இருக்கும், பார்க்க விரும்ப இருக்க. அப்படிப்பட்ட ஒரு காட்டு மரத்துக்குள்ள நடுவுல ஒரு கிச்சிலி மரம் இருக்கான். இந்த கிச்சிலி மரத்தை யாரோட ஒப்பிடுகிறார்கள்? என் நேசர் அப்படியே இருக்கிறாரா. நேசர் அப்படியே இருக்கிறார். முதலாவது பார்க்கும் பொழுது இதுல ஒரு 3 குறிப்பை நான் சொல்லுகிறேன். என்ன இந்த கிச்சிலி மரத்துல என்ன இருக்கு, என்ன தெரிகிறது? ஒரு யூனிக்னஸ், ஒரு யூனிக் அப்படி என்றால் தனித்துவமானது. அதை பாருங்களேன், அது தனித்த மரமாக இருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ தனித்துவமானது. அப்படி என்றால் அதற்கு ஒரு ஈடு இல்லை, அதற்கு ஒரு நிகர் இல்லை, அதை எதோடு ஒப்பிட முடியாது. ஒரே காட்டு மரமா இருக்கிறது, நடுவில் ஒரு அழகிய கிச்சிலி மரம். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்தான் கிச்சிலி மரம். அவர் ஒப்பற்றவர், யாரோடையும் ஒப்பிட முடியாதவர், அவர் நிகரற்றவர், அவரை எதோடு ஒப்பிடவே முடியாது. அவர் மகா உன்னதமானவர். அதை பார்க்கும் பொழுதே அது எதோடுமே அது ஒப்பிட முடியாது. நம்முடைய தேவன் அப்படியாப்பட்டவர் தான். அவர் எதிலையுமே ஒப்பிட முடியாது. வல்லமையிலே அவரை போல ஒருவரும் இல்லை. ஒரு வசனத்தையும் வாசிங்கல்ல. சங்கீதம் 96ஆம் சங்கீதம், மன்னிக்கவும், சங்கீதம் 86வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, உமக்கு நிகர் இல்லை, அவருக்கு நிகர் இல்லையா, அவர் கிரியைக்கு ஒப்பில்லையா. பாருங்க, இந்த காட்டு மரங்கள் எல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இந்த பூமியில
முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அந்த காட்டு மரம் போன்றவை. இங்கே யாராவது தேவனை அறியாமல் வந்திருப்பீர்கள் என்றால், இந்த காட்டு மரமாக இருக்கிற விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், இல்லை யாரோ சொன்னாங்க என்று அழைத்து வந்திருப்பீர்கள் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் இன்னமும் இந்த காட்டு மரத்தமாக விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கிச்சிலி மரமாக நான் இருக்கிறேன், என் அண்டையில வா. என் கிச்சிலி மரமாக இருக்கிறேன், என் அண்டையில வா. உனக்கு ஒரு 3 விதமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் தருவேன். அது முதலாவது என்ன என்றால், ஒப்பற்றது. அது நிகர் இல்லாதது, அதற்கு ஈடு இல்லாதது, அதை எதோடையுமே ஒப்பிட முடியாது. நம்முடைய தேவன் பாருங்க, இந்த கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதா, எதோடய அவரை ஒப்பிட முடியாதா? பிள்ளைகளை அமைதியா உட்கார வைங்க. சோத்திரம் ஷபாரா தாத்தா தூரவா, அது எதோடுமே ஒப்பிட முடியாதா? எரேமியா 10:6-7 வாசிங்கல்ல. அதுலயும் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எரேமியா 10:6-7. அவர் கிரியையிலே ஒப்பில்லாதவர், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? நீரே பெரியவர், வல்லமையில் பெரியது. ராஜாவே உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யார்? எதிலையாம் ஒப்பானவர்? எதிலே அதிலே போட்டிருக்கிறது? அவருடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க திருப்ப. இல்லை, வல்லமையில் அவர் பெரியவர், வல்லமையில் அவருக்கு ஒப்பிட முடியாது. அடுத்து பாருங்க 2 நாளாகும் 16-14 அவர் எதற்கு அவர் ஒப்பில்லாதவராம்? முதல்ல பார்த்தோம், வல்லமையில் அவரை யாராலையும் ஒப்பிடப்பட முடியாது. ஐயா 2 நாளாகும் 16-14. 16-14. அடக்கம் பண்ணினார்கள். 2 நாளாகமும் அதுல ஒப்பில்லாதது வரும் பாருங்க. சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்து யாத்திராகமம் 15-11 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 15-11. யாத்திராகமம் 15-11. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? அப்பா, பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கு ஒப்பான, அவ்வளவு பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பு ஒருத்தரும் இல்லை, நிகர் இல்லாதவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மீகா 7:18 பார்த்தீர்கள் என்ன, பாவங்களை மன்னிக்க, அக்கிரமங்களை மன்னிக்கிறது அவருக்கு ஒப்பானவர் யார்? அவரை போல ஒரு தேவன் இல்லை. சங்கீதம் 35:10 பாருங்களேன், கிருபையில அவருக்கு ஒப்பானவர் யார்? இதெல்லாம் எல்லாம் எதை குறிக்க? அவருக்கு ஒப்பு, அவருக்கு நிகர், அவருக்கு ஈடு யாருமே இல்லை, ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே. வல்லமை ஆகட்டும், கிருபையை தருகிறது ஆகட்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது ஆகட்டும், எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கிற தேவனாக அப்பா என்று மனம் வருந்தி நம்மை தாழ்த்தி வரும் பொழுது மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவ்வளவு ஒப்பற்றவர், தனித்துவமானவர். அதுதான் யூனிக், தனித்துவமானவர். சரி, இப்படியாப்பட்ட தேவன் ஒப்பற்றவர் நம்மை என்னவா மாற்றுகிறாராம்? நம்மையும் ஒப்பற்றவர்களாய் மாற்றுகிறாராம். அதுதான் உபாகமம் 33:29 சொல்லுகிறது பாருங்க. உபாகமம் 33:29. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சொன்னார். பாருங்க பிரியமானவர்களே, அவர் ஒப்பற்றவர், ஏதோடு நிகர் இல்லாதவர், ஈடு இல்லாதவர், தனித்துவம் வாய்ந்தவர். எப்படி காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் இருக்கிறதோ அது யூனிக்னஸ், தனித்துவமாய் நிற்கிறது. அது போல நம்முடைய ஆண்டவர் வல்லமையிலே, கிருபையிலே, மன்னிப்பதிலே, எல்லா காரியங்களும் பரிசுத்தத்திலே இருக்கிறவர். நம்மையும் ஒப்பற்றவராய் மாற்றுகிறார். அதுதான் அந்த கீச்சிலி மரத்தினுடைய மகிமை. நம்மையும்
ஒன்றுக்கும் உதவாத சாதாரண மண்ணான மனிதர்கள் நம்மையும் எப்படியா மாற்றுகிறாரா? ஒப்பற்றோரா. இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? எப்படி பாருங்க, அவர் அதிகமாய் நம்ம ஒப்பற்றோராய் மாற்றுகிறார். இங்க அதே உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சூலமித்தியாலே பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும். நேசர் என்ற இடம் வரும் பொழுது நீங்கள் கிச்சிலி மரத்தை நினைக்கணும். நேசரை பார்க்கவும், நேசர் எதினால் விசேஷித்தவர், அவர் விசேஷித்தவரா. ஆம், எப்படி நம்மையும் அப்படியே மாற்றுகிறார். யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்லோ அத்தனை பேர்ல பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரா. அப்படிதான் நம்மை ஒப்பற்றவர்களாய் மாற்றுகிறார், நம்மை விசேஷத்தவர்களாய் மாற்றுகிறார். எப்படி? ரத்தத்தை சிந்தி நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ரோமர் 8:15-16 என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:15-16 அதே சொல்லுகிறது பாருங்க. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தருகிறார். பிள்ளையாய் மாற்றி, பிள்ளையா விடாம, பிள்ளையிலிருந்து ஒரு புத்திர ஸ்வீகாரத்துக்கு உண்டான, ஒரு புத்திரனுக்கு உண்டான பாக்கியத்தை தர அவர் நம்மை மாற்றினார். பாருங்க, அதோடு முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ரோமர் 8:15-16 வாசிங்க. பாருங்க, சுதந்திரமே போதும் ஐயா. பாருங்க, நம்மை அந்த கிச்சிலி மரத்துக்கிட்ட வரும் பொழுது நாமும் ஒப்பற்றவர்களாய் மாறுகிறோம், நிகரில்லாதவர்களாய் மாறுகிறோம், ஈடு இல்லாதவர்களாய் மாறுகிறோம். நம்மையும் இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் ஒப்பற்றவர். என் பரிசுத்தத்திலே, என் வல்லமையிலே, என்னுடைய நீதியிலே, என்னுடைய நியாயங்களிலே, என்னுடைய கிருபை, என்னுடைய மன்னிக்கிறதுலே நான் ஒப்பற்றவர். உன்னையும் நான் ஒப்பற்றவனாய் மாற்றுகிறேன். என கிச்சிலி மரத்துக்குள் நீர் வந்தாய் அல்லவா, உன்னையும் நான் ஒப்பற்றவனாய் மாற்றுகிறேன். எப்படி மாற்றுகிறாராம்? பிள்ளையாய் மாற்றுகிறாராம். எப்படி மாற்றினாராம்? ரத்தத்தை சிந்தி மாற்றினாராம். அதோட விட்டாரா? இல்ல. ரோமர்ல வாசித்தோம், எப்படி மாற்றினார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தாராம். அதனாலதான் நாம் ஒப்பற்றவர்களாய் மாறினோம். இருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்பற்றவர்கள். தம்முடைய பரிசுத்த, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஒரு ஆவிக்குள்ள இன்னொரு ஆவியை நாம் வைத்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு விசேஷித்தவர்கள், எவ்வளவு ஒப்பற்றவர்கள் என்று. ஆவியை வைத்து இன்னொரு ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நாம் ஒரு ஆவியை சுமக்கிறவர் அல்ல, பரிசுத்த ஆவியாவை நம்மை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் தேவன். பாருங்க, அதோட விட்டாரா? தேவன் அப்படியாப்பட்டவர். ஆகவேதான் நாம் விசேஷித்தவர்களாய் மாறுகிறோம். எப்படி? இந்த கிச்சிலி மரத்துக்குள்ள வந்தவர்கள் எப்படி மாறுகிறார்கள்? ஒப்பற்றவர்கள், ஈடு இல்லாதவர்கள், விசேஷித்தவர்களாய் மாறுகிறாங்க. அப்போ வேதத்திலே ஒரு நபர்களை நாம் பார்க்க முடியும், விசேஷத்தவர்களாய் மாறினார்கள். அதுல யோசேப்பை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 41:38, ஆதியாகமம் 41:38 என்று நினைக்கிறேன். வாசிங்க. ஆதியாகமம் 41:38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிற மனுஷன் யாராய் மாறுகிறான்? ஒப்பற்றவன், விசேஷித்தவன், நீ ஈடு நிகரில்லாதவனாய் மாறுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது தேவன் விசேஷித்தவனாய் மாற்றுகிறார். விசேஷித்தவன். அதே போல பார்ப்பீர்கள் என்றால் தானியேல் 4:11 வாசிங்க. தானியேல் 4:11. தானியேல் 4:11. ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. காணப்பட்டது. என்ன ஒரு விசேஷித்த ஒரு தன்மை பாருங்க. இந்த கிச்சிலி மரத்துல இருக்கிறதுனால நாம் பார்த்தோம், நம்மை அவர் ஒப்பற்றவர்களாய் மாற்றுகிறார், விசேஷத்தவர்களாய் மாற்றுகிறார். காரணம், அவர் அப்படி இருக்கிறார். கிச்சிலி மரம் அப்படியாப்பட்டது. ஆகவே நம்மையும் மாற்றுகிறார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் பரிசுத்தர். அவர்
எப்படி ஒப்பற்றலாம எப்படி மாற்றினார்? ரத்தத்தை சிந்தி பிள்ளையாய் மாற்றி, அதோட விடாம புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தருகிறார். புத்திரருக்கு உண்டான மாற்றங்களை தர அது மட்டும் விட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வைத்து விசேஷித்தவர்களாய் எல்லாரும் கண்டுகொள்கிற அளவுக்கு நம்மளை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார். பார்க்கிறவர்களே தெரிந்துவிடும். ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்தால் எளிதாய் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, நாம் விசேஷித்தவர்கள், நமக்கு ஒப்பில்லை. தானியேலை குறித்து எப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. எத்தனை 4 ராஜ்யபார காலங்களிலும் அவன் காரியம் ஜெயமாயிருக்க அவன் ஒப்பற்றவனாக, அவன் விசேஷித்தவனாக தேவ ஆவியை பெற்றதுனால அப்படி மாறினான். கிச்சிலி மரத்திற்குள்ள அவன் கீழே இருந்ததுனால அப்படி மாறுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய காரியம் நேபுகாத்நேசர் ஆகட்டும், தரியு ஆகட்டும், பெல்ஷாத்சார் ஆகட்டும், கடைசியில கோரேசன் ஆகட்டும், எல்லாரும் அதே தான் சொல்லுகிறாங்க. வீட்டில போய் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தரியு ராஜா சொல்லுகிறான், இவன் விசேஷித்தவன். தரியு ராஜா பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு தேசத்துல வேறு தேசத்துல வைத்து, பாபிலோன்ல வைத்து தேவன் எழுப்புதலை கொடுக்க கூடும் என்றால், ஒரே மனிதன் யோசேப்பு கூட ஒரு எழுப்புதலை கொண்டு வர இல்லை. ஏன்னா நாம் பார்ப்போமே என்றால், ராஜா வணங்குகிறான், நேபுகாத்நேசர் தாழ விழுந்து வணங்குகிறான், ஒவ்வொரு ராஜா தரியு ஓடி வருகிறான், எழுதி மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். இவனுடைய தேவனே தேவன். நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், எவ்வளவு ஒப்பற்றவர்கள். எப்படி மாற்றுகிறார்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியின் பெற்ற நாம் சாதாரணவங்க அல்ல. நீங்கள் நினைக்கலாம், அப்படி நாம் பெற்றும் இன்னமும் சாதாரண இருக்கிறோமே. ஆனால் ஆவியானவரை நாம் முழுமையாக நம் உள்ளேயே வைத்து அவரை வைத்து நிரப்பப்படாமல் தான் போகிறோம். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒப்பற்றவர்கள். காரணம், அவர் கிச்சிலி மரம் ஒப்பற்றது, தனித்துவம் வாய்ந்தது. நீங்களும் நானும் தனித்துவமானவர்கள். இந்த உலகத்துல வாழ்கிற காலம் எல்லாம் நாம் தனித்துவமானவர்கள். நாமும் மற்ற உலகத்தாரை ஒப்பிடவே முடியாது, எந்த காரியத்திலும் ஒப்பிடப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கை முறை தனித்துவமானது, நாம் ஜீவியம் விசேஷமானது, தனித்துவமானது. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய நடக்கை நமக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய நடக்கை ஒன்று இருக்கு. வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவிக்குரிய நடக்கை நமக்கு மிக முக்கியம். ஏன்? நாம் விசேஷித்தவர்கள். தானியேல் பாருங்க, எந்த இடத்துலையும் அவனுடைய உண்மை, அவனுடைய ஜெபம் தனித்துவமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டங்கள் வந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். அவ்வளவு போராட்டங்கள் ஏன் அப்படி நம்மை மாற்றுகிறார்? முதலாவது ஆவியை கொடுத்தவர் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார், ஒப்பற்றவர்களாய் மாற்றுகிறார். இரண்டாவது, எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அது நம்மை விழுங்கவே முடியாது. 4 பேர் அக்கினி சூளையில போடப்பட்டார்கள். 7 மடங்கு சூடு ஏற்றப்பட்டு அந்த நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னான். அவர்கள் வணங்கவே மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் உக்கிர கோபம் கொண்டு 4 மடங்கு சூடாக்கினான். அதை தூக்கி கொண்டு போனவர்கள் எரிந்து சாம்பலானார்கள். ஆனால் விசேஷித்தவர்களாகிய, தேவ ஆவியை பெற்றவர்களாகிய, ஒப்பற்றவர்களாகிய, கிச்சிலி மரத்திற்குள்ள இருக்கிறவர்களாக அவர்களுக்கு ஒரு சேதம் வரவில்லை. ராஜா எழுந்து வந்து நடுங்குகிறான். நடுங்கி அவன் எழுதுகிறான், என்னடா வாசனை கூட இவர்கள் மேல வரவில்லையே. காரணம் என்ன? விசேஷித்தவர்கள். வந்த ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாத, நீ அதுல மூழ்கி போக மாட்டாய். 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் அந்த 7 மடங்கு நெருப்பிலே 4வது ஆளும் சாயராய் வந்து நிற்கிறார். ஆகவே எந்த போராட்டத்துக்கு போகிறாயோ அங்கே கர்த்தரும் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. சிறைச்சாலையில யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யார் இருந்தாங்களோ இல்லையோ, யார் கூட நிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் வந்து நின்றார். அது போல கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசேஷித்தமானவன், நீ ஒப்பற்றவன், நீ ஈடு நிகரில்லாதவன். ஏன்? அவர் உன் போராட்டத்தின் நடுவில் அவர் நிற்கிறார். சோர்ந்து போகாத. 7 மடங்கு சூடு நெருப்பு எரிந்து கொண்டாஇருந்தாலும் அவர்கள் எதை வைத்தார்கள்? நம்பிக்கையா இருந்தார்கள். அதுதான் ராஜா சொல்லுகிறான், வாசித்து பாருங்க. நீ எவ்வளவு இதிலும் நீ நம்பிக்கை கொண்டு இருக்கிறாயே. நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றரை சேர்ந்து போகக்கூடியவை. விசுவாசமா இன்னும் அவரை பற்றி கொண்டிரு. குழியிலே போடப்பட்டார், அங்கேயும் அவர் வருவார். தண்ணீர் இல்லாத குழியில எரேமியா போட்டார்கள், அங்கேயும் அவர் வருவார். அவர் சிங்க கெபியில போடப்பட்ட அங்கேயும் வருவார். நீ போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவர் கூட தான் இருப்பார். அது உன்னை விழுங்கிவிடும், உன்னை தோற்கடித்திடும் என்று நினைக்காத. ஒரு பிரச்சனையும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீதான் ஜெயிப்பாய். ஏன்? நீ விசேஷித்தவன், நீ ஒப்பற்றவன், நீ ஈடு இணை இல்லாதவன், நிகர் இல்லாதவன். காரணம்,
அவரும் அப்படிதான். அவர் ஒப்பற்றவர். இந்த பூமியில் உள்ள எல்லா தெய்வங்களும் மண்ணு தானே. ஒரு தட்டான் அதை எடுத்து செய்து விக்கிரகத்தை தன் கையினாலே செய்து தெய்வம் என்று சொல்லுகிறான். இல்ல ஒரு தச்சனாக இருக்கட்டும், மரத்தை எடுத்து தெய்வம் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வானங்களை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 96:5 வாசியுங்க. 96:5 சங்கீதம் 96:5. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ கீச்சிலி மரமோ வானங்களை உண்டாக்கினவர். அவர் ஒருவர் தானே தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருப்பாயோ? இன்றைக்கு உன்னை நோக்கி கர்த்தர் கூப்பிடுகிறார். என்னண்டே வா, நான் தான் கிச்சிலி மரம், நான் ஒருவரே தெய்வம், நான் தான் வானத்தை உண்டாக்கினேன், நான் தான் உன்னையும் உருவாக்கி இருக்கிறேன். என் அண்டையில வா, உனக்கு உன்னை ஒப்பற்றவனாய் மாற்றுகிறேன். இந்த விக்கிரகம் என்ன செய்யுமாம்? சங்கீதம் 106:5 நினைக்கிறேன். அதை எடுத்து வாசிங்க. சங்கீதம் ஐயா, அது தீர்க்கதரிசனம் தீங்கு தெரியும். 15 அதை பார்ப்பீர்கள் என்றால் முகராது. முப்பத்தி 36 வாசிங்க சிஸ்டர். 36 அதே அதிகாரம் 106:36. அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு என்னவாம்? விக்கிரகத்தை சேவிக்கிறவர்களுக்கு என்ன வருதான்? கண்ணி வருதான். காலமெல்லாம் கண்ணி தொடாமல் பிடித்து அவர்களை அழித்து விடுகிறதாம். விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், விக்கிரகத்துக்கு பின்பாளர்கள் என்ன கண்ணி வருகிறதா? ஆனால் கிச்சிலி மரத்திற்குள் இருக்கிறவர்களுக்கோ, கிச்சிலி மரத்திற்குள் அடைக்கிறவர்களுக்கோ என்ன ஒப்பற்றவளாய் மாற்றுகிறார், விசேஷத்தவளாய் மாற்றுகிறார். அவர் ஈடு இணையில்லாதவர்களாய் மாற்றுகிறார். எப்படி? ரத்தத்தினால பிள்ளையாய் மாற்றி, எப்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விசேஷித்த தானியேல் விசேஷித்தவன் பாபிலோனிலே. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. யோசேப்பு விசேஷித்தவன், யாருமே ஒப்பில்லை, ஒருத்தரும் ஒப்பில்லாதபடி வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் வசனம் சொல்லுது, நான் ஒப்பற்றவர். அது போல உன்னையும், அதான் உபாகமம் 33:29 வாசித்தோம். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவர் யார்? இன்றைக்கு வந்த நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. உன்னுடைய பிரச்சனை பெருசல்ல, நீ ஜெயிப்பாய். நீ அபிஷேகம் பெற்றவர். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுகிற கர்த்தர், தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு துணையாய் நிற்பவர், அபிஷேகம் பண்ணின முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர், அபிஷேகம் பண்ணினவனுக்கு திறந்த வாசலை வைக்கிறவர். என்ன எழுதுகிறார் கோரேசுக்காக? நான் அபிஷேகம் பண்ணினவன் முன்பாக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துல பொக்கிஷன் ஒளிவிடத்தில் அள்ளி தருவேன். அவனுக்கு நான் இடைக்கட்டை கட்டுவேன், ஏன் அவனுக்கு நான் நாமத்தை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அபிஷேகம், நீ அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தரை நடத்துவார். ஒருவேளை இந்த கீச்சிலி மரத்தை அறியாமல் வெளியே காட்டு மரத்துக்குள் இருக்கிறாயோ, இன்றைக்கு வா, கீச்சிலி மரத்துக்குள் வா, தேவனை நோக்கி கூப்பிடு. இயேசுப்பா, நான் உன்னுடைய நிழலுக்குள் வருகிறேன், என்னை ஒப்பற்றவனாய் மாற்றுங்க. கண்ணி நிறைந்த வாழ்க்கை, போராட்டங்கள் ஜெயிக்க முடியல, ஆனால் உமக்குள் இருக்கும் பொழுது நான் ஜெயிப்பேன். நானால் நீர் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் மாம்சத்தை ஜெயித்தவர். நானும் உம்முடைய நிழலுக்குள் கீச்சிலி மரத்துக்குள் இருக்கும் பொழுது ஒப்பற்றவனாய் மாறுகிறேன், நானும் விசேஷத்தவனாய் மாறுகிறேன். எத்தனை போராட்டங்கள் சிங்ககவியாக வந்தாலும், நெருப்பு சூடாக்கப்பட்டு எத்தனை அதிகமாக மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு, போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவீனங்கள் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். ஏனென்றால் எனக்கு உம்முடைய நிழலிலே நான் தங்கி இருக்கிறேன். இரண்டாவது பாருங்க வேகமாக, இரண்டாவது அந்த கிச்சிலி மரத்திலே அதே வசனத்தை வாசிங்க. என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறார். பாருங்க, முழுது காட்டு மரம், எல்லாம் சுத்தி காட்டு மரம், கிச்சிலி மரம் தனித்துவமா தெரிகிறது. அது தனித்துவம். ரெண்டாவது, அந்த கிச்சிலி மரம் எப்படி தெரிகிறதாம்? ஃபைனஸ்டா தெரியுதாம், சிறந்ததா தெரிகிறதாம். ஏன்னா ஃபைனஸ்ட், அது சிறந்ததா. நீங்க பாருங்க, முழுது காட்டு மரம், கனி இல்லாம முள்கள் நிறைஞ்சி இருக்கிறதுல
நடுவுல ஒரு அழகிய மரம், வாசனை வீசக்கூடியது, கனி ரொம்ப இனிமையானது. அது என்ன? ஃபைனஸ்ட், சிறந்தது. இரண்டாவது கிச்சிலி மரம் எப்படியாப்பட்டது? சிறந்தது. நம்முடைய நேசர் சிறந்தவர். அதே சூலமித்தியால் என்ன சொல்கிறார் பாருங்க, 5:10. ஏன்னா அவளை பார்த்து கேட்கிறாங்க, உன் நேசர் எதிலே விசேஷித்தவர்? வெண்மையும் சிவப்புமானவர், அவர் சிறந்தவர். அவர் சிறந்தவர். நம் நேசர் ஒருவரே சிறந்தவர். அவர் சிறந்தவர். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி சிறந்தவராய் இருக்கிறார், எதிலெல்லாம் அவர் சிறந்தவராக இருக்கிறார். வேத முழுக்க நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர், மனு குலத்தை மீட்கிறதற்காக நம்ம எல்லாம் முன்குறித்தவர், இந்த பாவம் மன்னிக்கப்பட பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். வெளியே அந்த பிலிப்பியர் 2:5-6 சொல்லுறது, தம்மை அவர் வெறுமையாய் மாற்றினாராம். வெறுமையாய் மாற்றினாராம். அவ்வளவு பயங்கரமானவர், அவ்வளவு பிரகாசமாக ஒளிக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஒரு மனுஷனும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். பரிசுத்த பர்வதத்துக்குள்ள இருக்கிற லூசிபர் என்றவன் இருந்தான். அவன் அலங்கரிக்கப்பட்ட கற்களை வாசித்து பார்க்கலன்னா பயங்கரமா இருக்கும். அவன் ஆராதிக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அதற்குள்ளாக அவர் வீற்று இருக்கிறார். அவ்வளவு பயங்கரமானவர், அவ்வளவு மகிமை அற்றவராக வெறுமையாக்கி ஒரு சாதாரண மனித கோலம் எடுத்து, ரொம்ப 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 கஷ்டம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தாழ்மையாய் இருப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல, பெரிய காரியம் அல்ல. ஆனா மகிமை அற்றவராய் நிற்கும் பொழுது பெரிய காரியம். எவ்வளவு யோசிக்கவே முடியாது நம்மளால. அவ்வளவு மகிமையில் இருந்தவர். ஒரு சாதாரண, அவருக்கு எல்லாம் தெரியும். என்னை கன்னத்தில் அடிப்பார்கள், என் முகத்துல துப்புவாங்க, நான் அமைதலா இருக்கணும். எதற்காக? என் பிள்ளைக்காக. நான் சிறந்தவனாய் மாறி அவனையும் அவளையும் சிறந்தவனாய் மாற்றணும். தலை சாய்க்க இடம் இல்லை, பிள்ளையாய் பிறந்து இடம் இல்லை, ராஜாவா பிறக்கல, ஏழை தச்சன் வீட்டிலே பிறக்கிறார். மகிமை அவ்வளவு அற்றவராக பிறக்கிறார். அலைச்சல், ஏன்னா ஒவ்வொரு பாதையும் அவருக்கு தெரிய வேண்டும். நீங்க போகிற ஒவ்வொரு பாதையும் அவருக்கு தெரியும். அலைச்சலா அவருக்கு தெரியும். வீடு இல்லாம இருக்கிறீங்களா, அதுவும் அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லா பாதையிலும் போனவர். அவர் நமக்காக கஷ்டமா பாடா பலவீனமா அவ்வளவும் சரீரத்துல ஏற்றவர். சரீரம் முழுவதும் பீத்து எடுக்கப்பட்டது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வழியாய், ஒவ்வொரு பாடு வழியா, பணம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அதுவும் அவருக்கு தெரியும். அவரிடத்துல வந்து வரிக்காக நிற்கும் பொழுது பணம் இல்லை, போய் மீன் வயிற்றிலே எடுத்துக்கொள், மீனில் வாயை திறந்து எடுத்துக்கொள் என்று சொல்ல, ஒவ்வொரு பாதை மனுஷனாக நாம் போகிற அவ்வளவு அறிந்தார். அதான் வேதம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து யார் வேணாலும் பரிதாபப்படாம போலாம், யார் வேணாலும் அசட்டை பண்ணி நினைக்கலாம். அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் உடனே வருவார். நான் போனேன், இந்த பாதையில போனேன், இவ படுகிற வேதனை, கஷ்டம், பலவீனம், சுகவீனம், காசு இல்ல, அலைஞ்சு திரிகிறார்கள், எல்லா வழியும் போனவர் போய் தம்மை வெறுமையாக்கி பூமிக்கு வந்து எதை செய்தாராம்? வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். எப்படி அவர் சிறந்தவராய் மாறினார் தெரியுமா? எப்படி? யோவான் 17:15, யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17 5ஆம் வசனம் வாசிங்க. பிதாவே, உண்டாகிறதுக்கு முன்னே மகிமை அற்றவராய் இருந்தவர் இப்பொழுது மகிமைப்பட வேண்டும். எப்படி மகிமைப்பட்டாரா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. என்றாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்க மகிமை அற்றவரா மாறிட்டார். தேவ தூதரிலும் சிறியவராய் மாறுகிறார். நமக்காக மகிமையை இழந்தவராய் இருக்கிறார். தாழ்மையின் ரூபம் எடுத்தார். எல்லா மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இதற்காக சிறியவர் ஆக்கப்பட்ட இருந்த இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக போனாதானே சிறந்தவராய் மாற முடியும். வாசிங்க. இயேசு மரணத்தை மகிமையினாலும் கனத்தினாலும்
இப்போ அந்த மகிமையை வாங்கி விட்டார், அந்த மகிமையை எடுத்துட்டாரு. மகிமை அற்றவராய் தேவதூதரிலும் சிறியவராக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது எல்லா மகிமையும் திரும்ப எடுத்து விட்டார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எப்படி என்ற வசனம் சொல்லுகிறது பாருங்க. நமக்காகவும் நம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். உபத்திரவங்களினாலே பூரணப்பட்டது, உபத்திரவத்திற்குள்ளாக்கப்பட்டார். எப்படி மகிமையை திரும்ப எடுத்தார்? உபத்திரவத்திற்குள் போனார். இன்னும் கீழே எல்லாம் வாசித்தீங்கன்னா அவர் சோதிக்கப்பட்டார். ஒவ்வொரு காரியம் அடைந்து நமக்காக அந்த பாதையில போய் திரும்ப அவர் சிறந்தவராய் மாறினார். எபிரேயர் 8:1 வாசிங்க. எபிரேயர் 8:1. இப்பொழுது மேற் சொல்லியவைகளில் முக்கியமான பொருள் என்னவெனில், ஆமென், எவ்வளவு சிறந்தரா மாறினார் பாருங்க. எதனால மாறினார்? உபத்திரவத்திற்குள்ளாக நாம் போகிற பாதையை அறிய, ஒவ்வொரு உபத்திரத்திற்கு போய் இழந்த மகிமையை கீழ்ப்படிதனாலே பொறுமையோடு சகித்து திரும்ப பெற்று பிதாவுடைய வலது பார்சலே இருக்கிறார். சிறந்த ஒரு ஸ்தானம் அது. அங்கே இருந்து நமக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை எப்படியா மாற்றுவதற்கு அவர் சிறந்தவர், நம்மையும் சிறந்தவர்களாய் மாற்ற. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்க. முதல் குறிப்பில் நான் சொன்னேன், ஈடு இணை இல்லாதவர்கள் நாம், விசேஷித்தவர்கள் நாம். ஆம், அதோடு இல்லை, நம்ம யாராய் மாற்றணும்? சிறந்தவர்களாய் மாற்றணும். ஏன்? நாம் போய் சேரக்கூடிய இடம் பூரணராக்கப்பட்ட சீயோன், பூரணமான இடம் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பொல்லாத இந்த இருள் நிறைந்த பூமியிலே இந்த விக்கிரக காரியத்தை நம்ம பிரித்தெடுத்து, இருளில் இருந்து நம்மை பிரித்தெடுத்து அவருக்குள்ள வைத்து விசேஷத்தவளாய் மாற்றினது மாத்திரம் இல்லாமல், நம்ம ஈடு இணையில தனித்துவமா மாற்றினது இல்லாமல் நம்ம எப்படி மாற்றுகிறார்? கடைசியில சிறந்ததாய் மாற்றுகிறார். அவரோடு போய் நாம் இருக்கிறதற்காக சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். இந்த சிறப்பு எப்படி பற்றதுன்னா, இந்த பூமியில உள்ள நாள் வரை நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 சொல்லுகிறது, அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் நாம் போய் நிற்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? ஒரு சிறந்த ஸ்தானத்தை குறிக்கிறது. நல்ல கவனியுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு சிறந்த ஸ்தானம் எஸ்தர் என்று உங்களுக்கு தெரியும். வேகமாக அந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரம், எஸ்தர் 2:8 வாசிங்க. ஒரு சிறந்த இடம் என்று சொல்லப்படும் பாருங்க. அது 9ஆம் அதிகார வசனத்துடைய கடைசி வாசிங்க சிஸ்டர். கன்னி மாடத்திலே சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சிறந்தவராய் மாறினார், நம்மையும் சிறந்தவர்களாய் மாற்ற, அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் நம்மை மாற்ற. நமக்கு ஒரு அலங்கரிப்பு தேவை. நாம் விசேஷத்தவர்களாய் மாறினோம், உண்மைதான். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நம்மை வைத்து நம்மை அலங்கரித்து அவருடைய மனவாட்டியாய் போய் சேருகிறதுக்காக அப்படி செய்கிறார். எப்படி அதை செய்கிறார்? உபத்திரவத்திற்குள்ளாக, சோதனைக்குள்ளாக நம்மை விட்டு புடமிட்டு கொண்டுகிறார். எப்படி பொன்னை புடமிடுவார்களோ புடமிட ஜொலிக்கும். அதுதான் தேவன் செய்கிறது. அதுல நம்மளை விட்டுவிட மாட்டார். நம்மோடு கூட இருந்து, நீ சிறந்தவனாய் மாறணும். நான் எப்படி ஜெயித்து சிங்காசனத்துல வீற்றேனோ உனக்கும் சிங்காசனம். நான் உட்கார இடத்துல, அதானே அந்த 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் நான் உட்கார செய்வேன். எப்படி? உபத்திரவத்தின் மத்தியிலாக. எஸ்தரை பாருங்க, அனாதை பெண், யாரும் அப்பா இல்லை அம்மா இல்லை, ஆனா தேவனை அண்டி கொண்டபடியால், இஸ்ரவேலின் தேவனை அண்டி கொண்டபடியால் அவள் வளர்த்து விட, தூக்கி விட கூட யாரும் கிடையாது. கர்த்தரே தூக்கி ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுத்து ஒரு ராணியாய் 127 நாடுகளுக்கு மாற்றுகிறார். எவ்வளவு ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் பாருங்க. அது மாத்திரமல்ல, யாபேஸ் உங்களுக்கு தெரியும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க கூடும். அவன் கனமில்லாதவன், அவன் துக்கத்தில் பிறந்தவன், ஆனா அவனுக்கு ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். என்ன ஸ்தானம்? நான் கனம் பெற்றவனாய் மாறுகிறேன். நான் சிறந்தவர், நான் கிச்சிலி மரம் சிறந்தது. என்னுடைய நிலைக்குள் பிள்ளைகளும் சிறப்பாய் மாற்ற, அவளை சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். அது மாத்திரமில்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஒரு மனிதனை மிகவும் சிறந்தவனாய் தேவன் மாற்றுகிறார் பாருங்க. நேரம் இல்லாதனால நான் குறிப்பை சொன்னீங்க, வீட்டிலே தியானித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனத்தை வாசிங்க.
ஆ, என்னவென்றால் இருக்கும்படி எடுத்து ஆ ஆ ஆமென். பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை சிறந்தவனாய் தாவீதை மாற்றிவிட்டார். இப்பொழுதும் நாம் இஸ்ரவேல் அரசர்களே யார் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் நம் சிறந்த அரசன் யார் என்றால் தாவீதை தான் சொல்லுவோம். அவ்வளவு, ஆனால் எப்படி அவனை மாற்றினார்? உபத்திரவம், அவ்வளவு உபத்திரம். நான் பெற்ற அந்த தாய் கற்பத்திலே வெளியே வந்ததிலிருந்து அனாதையா விடப்பட்டவன். போராட்டம் தாவீது சந்தித்தது போல எந்த ராஜாவும் நாம் பார்க்க முடியாது. அவனுடைய கடைசி அந்திய காலம் வரைக்கும் 70 வயது வரைக்கும் அவ்வளவு போராட்டத்திற்குள் போய், உபத்திரவத்திற்குள் போய், அவ்வளவு சோதனைக்குள்ள போய் அவன் சிறந்தவனாய் மாறுகிறான். சிறந்தவனாய் தேவன் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியேதான் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்கிறார். உபத்திரவத்திலே சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை சிறந்தவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வருகிறீங்க. ஒரு பலவர்ண வஸ்திரம் உங்களுக்கு எனக்கு வேணும் அல்லவா? யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது அல்லவா? அது எதற்கு அடையாளம்? என்ன அடையாளம்? எதனால அவர் நம்மை அலங்கரிக்கிறார்? ஆவியின் 9 வரங்களினாலும் 9 கனிகளினாலும் அதுதான் குறிக்கிறது. பலவர்ணமான பலவிதமான கிருபையினால, பலவிதமான வரங்களினால, பலவிதமான கனிகளினால, 9 கனிகளினால நிரப்பி நம்மை அலங்கரித்து சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். மூன்றாவது அதே அந்த வசனத்தை உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆவதை பார்க்கும் பொழுது நாம் எதை பார்க்க கூடும் என்றால் ஒரு டிலைட், ஒரு மகிழ்ச்சியை காண முடியும். அங்கே என்ன சொல்லுகிறது? காட்டு மரங்களுக்குள்ளே மதுரமா இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, தேவன் எப்படி மாற்றுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். டிலைட், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த கிச்சிலி மரத்துல. முதல்ல என்ன கிடைக்கிறது நமக்கு? தனித்துவமாய் மாற்றுகிறார் நம்மை தனித்துவமாக. ஏன்னா அவர் தனித்துவமானவர், யூனிக், விசேஷித்தவர், ஈடு இல்லாதவர், நிகர் இல்லாதவர். இந்த பூமியில நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது, அப்படி மாற்றோடு விடாம நம்மை சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். எதற்காக? அங்கே போய் சேர, அவரோடு கூட நித்தியமாய் இருக்க, ஒருவர் கூட கைவிடப்பட்டு போக கூடாதுல்ல. ஆகவேதான் என் பிள்ளைகளை உபத்திரவத்திலே நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். உபத்திரவம் கொடுத்து அதனால நம்மை விழுந்து போயிட மாட்டோம். ஆவி ஆத்மா சதீரத்துல பலன் கொண்டு இருப்போம். ஆகவேதான் நாம் விசேஷத்தவர்களாய் சிறந்தவர்களாய் மாறுகிறோம். யோபை உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சோதித்தார், எவ்வளவு மாற்றினார். அவன் மண்ணுல உட்கார்ந்து கதறுகிறான். புழுக்கள் அவன் சரீரத்தின் மேலே போய் கொண்டிருக்கிறது. அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். 10 பிள்ளைகளை இழந்தான். இவ்வளவு ஒரு மனுஷனால போக முடியுமா? நம்பிக்கையை விடாமல் பற்றி கொண்டிருந்தான். என்ன செய்தார்? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை. அதான் நம்முடைய தேவன், எல்லாவற்றையும் ஒரே வினாடியில மாற்றி விடுகிறவர். ஒரு வினாடி தான் அவர் காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலையை மாற்றுகிறவர். அவர் மேல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையோடு இருங்க. தேவனுடைய கிருபை இன்னும் பெருகும். கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும், அபிஷேகம் பெருகிக் கொண்டே இருக்கும். மூன்றாவது இதுல பாருங்க, டிலைட், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதா. யோசித்து பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், அந்த கீச்சிலி மரத்தின் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அப்போ அதற்குள்ள என்ன இருக்குன்னா, நான் அங்க வந்து உட்காரும் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனக்கு ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சட்டைகள் மேல கீழே அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. கிச்சிலி மரத்தினுடைய சட்டைகள் கீழ் பார்க்கும் பொழுது சங்கீதம் 91:16 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திருப்தியை பார்க்கிறீங்க. பாருங்க, திருப்தி இருக்கு. சங்கீதம் 91:16. அவனை திருப்தி ஆக்குவேன். ஏன்னா 91:1 பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ இந்த கீச்சிலி மரத்தின் நிழலிலே தங்குகிறவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அதான் சொன்ன, மகிழ்ச்சி கிடைக்கிறதா. உலகத்துல எங்கேயும் கிடைக்காது. என்ன காரணத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கீச்சிலி மரமாக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துருங்க. போராட்டங்கள் ஆகட்டும், மனுஷனை நாடாதீங்க. மனுஷனுடைய நிழல் ஆபத்து. எகிப்தின் நிழலை தேவன் வாஞ்சித்து போறலுக்கு ஏசாயா 30:31 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்க.
எகிப்து நிழலை வாஞ்சித்து போற ஐயோ இடறி விழுவார்கள். மனுஷனுடைய எந்த போராட்டங்கள் நெருக்கத்துல முதலாவது முழங்கால் படியிடுங்க. போனை எடுக்காதீங்க, யாரையும் தேடாதீங்க, யாரையும் நாடாதீங்க. கர்த்தரை நிழலுக்கு வாங்க, திருப்தி உண்டாகும். அவர் போதும். அங்க பாருங்க அந்த திருப்தி இருக்கு. 14 வாசித்தீங்கன்னா அங்க எப்படி பரிசுத்த ஆவியானவர் சூழமெத்தி எப்படியா வாஞ்சியாய் நான் உட்காருகிறேன். அப்போ அந்த வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவர் நம்மை விடுவிப்பாராம். விடுவிப்பேன். அருளிச்சேன். போதும். இங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க பிரதர். சங்கீதம் 17:8-9. சங்கீதம் 17:8-9. இதெல்லாம் பாருங்க. அவருடைய நிழலில நமக்கு என்ன கிடைக்குது? அப்பா கண்மணியை போல நம்ம அவர் நிழலில வைத்து காப்பாற்றுகிறாராம். கண்ணின் மணியை தொடவே முடியாது. அக்கினி மதில் போல சூழ்ந்து காப்பாற்றுகிறாராம். காப்பாற்ற சட்டை நிழல், அந்த கீச்சிலி மரத்து நிழல்ல இப்படி கண்ணின் மணியை போல காப்பாற்ற. சத்ரு எழும்புகிறானோ, சத்ரு உங்களுக்கு விரோதமாக இல்ல ஏதாவது கோர்ட் கேஸ்னால பயந்து இருக்கிறீங்களோ, பயப்படாதீங்க. அவர் இருக்கிறார். அவர் ஜெயத்தை கொடுப்பார். அவர் நிழல்ல எப்பவும் இருங்க. அந்த நிழல்ல இருக்கும் பொழுது ஒருவனும் தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாக அநியாயங்கள் நடக்கலாம், உங்களுக்கு விரோதமாக அநீதி நடக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசப்படலாம், உங்களுக்கு விரோதமாக கண்ணி வைக்கப்படலாம், உங்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்கிறாங்களோ அவர் நிழலில் இருங்க. அவர் நிழலில் இருங்க. அது எல்லாம் தெரிக்கொண்டு போகும். அது ஏன் என்றால் அந்த நிழல்ல தான் கண்ணின் மணியை போல காக்கிறாராம். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 36:7 வாசிங்க. அதனாலதான் அவங்க சட்டையில கீழே. ஏன் என்றால் அந்த சட்டையை நிலையில கிருபை கிடைக்கிறதாம். கிருபை கிடைக்கிறதாம். கிருபை ஒன்று போதும் நம் ஜீவியத்திற்கு. இன்னொரு சங்கீதத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 57 பாத்தீங்கன்னா இதுலயே கிட்டத்தட்ட ஒரு 5 குறிப்பு இருக்கு. ஆனா ரொம்ப அருமையான சங்கீதம். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை காலையில வாசியுங்க. ஒவ்வொரு நாளும் விடாம வாசிங்க. எடுத்து காலையில ஆண்டவரே எனக்கு இது நஷ்டம் வரக்கூடாது. உங்களுக்கு நஷ்டம் வராது. உங்களுக்கு இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு நஷ்டங்களுக்கு விலக்கி காப்பார். பொத்தலான பையில போட்டது போல உங்களுக்கு இருக்காது. அதற்கெல்லாம் விலக்கி காப்பார். இங்கே தாவீது என்ன சொல்லுகிறான்? தேவனே தேவனே. முதல் வசனத்தை பாருங்களேன். வீக்கினங்கள் எனக்கு இறங்கும், அண்டி கொள்ளுகிறது. விக்கினங்கள், அவ்வளவு விக்கினங்கள் இருக்கவங்க சட்டையில நெல்ல வந்து அடைவேன். நான் வந்துட்டா எனக்காக போதும் பாருங்க. நஷ்டம் நேரிடாது. அந்த நிழல்ல, அந்த நிழல்ல கீழே பாத்தீங்கன்னா யாவையும் செய்து முடிப்பார். அந்த நிழல் ஒத்தாசை வருகிறது. 3ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறாராம், ரட்சிப்பார். அப்படிப்பட்ட 5 காரியங்களை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நிழலுக்குள் எப்பொழுதும் இருங்க. எப்பொழுதும் வாஞ்சையாய் உட்கார்ந்த வாஞ்ச இருக்கட்டும். தேவனுடைய நிழல்ல இருப்போமாக. ஒரே ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுக்கிறேன். அங்க வாஞ்சைய பாருங்க. அவர்கள் எவ்வளவு ஆசையா அவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறார்கள் பாருங்க. யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்க முடியும். கீச்சிலி மரத்தின் நிழலுக்குள்ள வாஞ்சையாய் வந்து உட்காருகிறார்கள். ஒரு பெண் அவர்கிட்ட 7 சாசுகள் இருந்து அதை துரத்தினார். இப்பொழுது இவர்தான் எல்லாம் என்று நம்பியிருந்த சீடர்களும் இவர்களும் சரி, இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார், மரித்து விட்டார். போர் சேவர்கள், ரோம சேவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில ஆணிகளால அறையப்பட்டார். இன்னமும் அவர்களுக்கு தெரியவில்லை இவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று. இந்த நம்பிக்கை இல்லாத இந்த மரியாளை பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இருட்டோடு போய் அந்த கல்லறையின் இடத்துல போறாங்க. யோசித்து பாருங்க. அவர் மரித்து இருக்கிறார். இனி அவரை நாட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவும் எதிர்பார்ப்பு அங்கிருந்து ஒன்றும் வராது. உயிரோடு எழுந்திருப்பார்ன்ற இன்னும் அந்த அறிவு அவர்களுக்கு வரவில்லை.
ஆனாலும் அவளுக்கு எவ்வளவு வாஞ்ச பாருங்க, அந்த நிழலுக்குள்ளே நான் போய் உட்கார்ந்துக்கணும், அந்த நிழல்லே நான் இருக்கணும்ட்டு இருட்டோட எழுந்து வந்து விட்டார்களாம். இருட்டோடு எழுந்து வந்து 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அறியாது இருந்தார்கள். அடுத்து 10 வாசிங்க பிரதர். பாருங்க பாருங்க, வாஞ்சையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். சீஷர்கள் போயிட்டாங்க, பார்த்து அத்தனை சீஷர்களும் போயிட்டாங்க, மரியா போல. ஏன்னா அந்த நிழல்ல நான் வாஞ்சையாய் உட்காருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொல், எந்த சூழ்நிலை வாஞ்சையாய் சமூகத்துல உட்காருங்க. சூழ்நிலைகள் எதிர்மாறாக போனாலும் உட்காருங்க. அவர் எழுந்தார் போதும், அவர் எழுந்திருப்பார். குழியிலிருந்து தூக்கி விடுவார், குனிந்து அவரே தூக்குவார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னிடமாய் சாய்வார், அவர் நிச்சயம் சாய்வார் உங்க பக்கம். நீங்க தைரியமாய் விசுவாசத்தோடு கொண்டு போங்க. இன்றைக்கு அவர் உங்க இடமா அவர் நிழலிலே உட்கார்ந்து. அவ விடல, இன்னும் விடல. எல்லாரும் போயிட்டாங்க, தனித்து நிக்கிறார். 11 பாருங்க, மரியாள் அழுது கொண்டு இருக்கிறாள். ஏன் அழுகிறாய்? இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற கண்களை அவர் திரும்ப பார்ப்பார். அவர் திரும்ப பார்ப்பார். அவரையே பார்த்து பார்த்து அவர் நிழலில வாஞ்சையாய் உட்காரியோ. உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் அரித்து போய் இருக்கு. இனிமேல் நாட்கள் போக போக பதிலே வரல, அவரிடத்திலிருந்து மறந்து விட்டாரோ, இருந்தாலும் இன்னமும் அவரை நோக்கி பாருங்கள். அவர் திரும்ப அவர் கண்களால் வைத்து பார்ப்பார். துருத்தியில கண்ணீரை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது அதான் சொல்றான், என் கண்ணீரெல்லாம் உடைய துருத்தியில வைத்திருக்கிறீங்க. வைத்திருந்தவர் திரும்ப பார்ப்பார். பார்த்து அவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? உங்களை பார்த்து கேட்பார், ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார். உன்னை நான் கண்டேன். அடுத்து பாருங்க, மரியாளே என்று கூப்பிடுகிறார். அதுக்கு இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். அதுதான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறது. யாராவது இன்றைக்கு பயந்து போய் வந்திருப்பீர்களோ, மத்தேயு 28 இதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியானவனை உள்ளத்திலே திரும்ப திரும்ப போட்ட காரியம். மத்தேயு 28:9 வாசிங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப சொல்லுகிறார் பாருங்க. வாழ்க என்றார். இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அவருடைய நிழலுக்குள் இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வீர்கள். மரண பயத்தோடு வந்திருக்கிறாயோ, உனக்கு கர்த்தர் சொல்ற, நீ வாழுவாய். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது, நீ வாழுவாய். அவரே சொல்லுகிறார், வாழ்வீர்கள். ஏன்? அவருடைய நிழலுக்குள்ளே நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். அவருடைய சட்டையில நிழலை நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். அவர் என்னிடமாய் திரும்புவார். ஏன் அழுகிறாய் என்று சொல்லுவார். என்னை பார்ப்பார், என்னை அரவணைப்பார். நீ வாழ்க என்று அவர் சொல்லுகிறார். நான் தானே அவரை வாழ்க என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க, அவரையே நம்பி பார்த்து கொண்டே இருக்கிறதில்ல, அவர் இறங்கி திரும்பி நம்மை பார்த்து, உங்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். அவர் வாழ்க என்று சொன்னால் நீங்களும் நானும் வாழாமல் போவோமோ? எந்த காரியம் தடை செய்ய முடியுமோ? பலவீனமோ, என்ன பிசாசுடைய போராட்டமோ, அசுத்த ஆவிகளுடைய கிரியையோ, ஏதாவது உங்களையும் என்னையும் நம்முடைய நோக்கமும் திட்டத்தை நிறைவேற தடை செய்யுமோ? தடை செய்ய முடியாது. அவர்தான் உங்களை வாழ்க என்றார். வாழ்க, நீங்கள் வாழ்வீர்கள், சோர்ந்து போகாதீங்க. அவருடைய நிழலுக்குள், கீச்சிலி மரத்து நிழலுக்குள் இருக்கிற நீங்கள் வாழ்க இருப்பீர்கள். அவர் தான் சொல்லுகிறார், நீ வாழ்க, நீ வாழ்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வாஞ்சையாய் உட்காருங்க. பிள்ளைகளை தேவ சமூகத்தை உட்கார பழக்குவீங்க. தேவ சமூகத்தை நாடுங்க. இன்னொரு மனிதனை காண்பித்து நான் முடிச்சு விடுகிறேன். மோசேவை பாருங்க. ரொம்ப 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 ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. 33:19 வாசி. 33:18 வாசிங்க.
மோசே கேட்கிறான் தேவனை பார்த்து, உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் எதை பார்க்க முடியுதா? மோசையோட வாஞ்சையை பார்க்க முடியுது. ஏன் என்றால் 32வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 40 நாள் தேவனோட மலையிலே இருக்கிறார். தண்ணீர் குடியாமலும் குசியாமலும் 40 நாள் தேவனோட மலையில இருந்த பிறகும் இந்த மனிதர் வந்து நின்று என்ன கேட்கிறார் பாருங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும். எவ்வளவு ஒரு வாஞ்ச பாருங்க. வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்றது கருத்து புரிகிறதா? எவ்வளவு வாஞ்ச. 40 நாள் முழுவதும் தேவனோட மலையில இருக்கிறார். 40 நாள் தண்ணீர் குடிக்கல, புசிக்கல. அவ்வளவு பிரசனம், அவ்வளவு மகிமை. எல்லாரும் முகத்தை மூடிக்கொள்ளணும். இன்னமும் போதாதுன்ட்டு நான் உண்மை இன்னும் மகிமையை பார்க்கணும். அடுத்த அதிகாரமே எவ்வளவு ஒரு வாஞ்ச. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ரொம்ப அருமையான வசனம் பாருங்க, 22 பாருங்க. என் மகிமை உன்னை மூடுவே. இன்னொரு 21 வாசிங்க, 21 வாசிங்க. போதும் 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 போதும். அது பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருந்த இவ்வளவு நாள் இருந்த இவ்வளவு வாஞ்சையா உனக்கு, என் அண்டை உனக்கு ஒரு இடம் இருக்கு, என் அண்டை ஒரு இடம் இருக்கு. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, என் அண்டையில ஒரு இடம் இருக்கு, காலியா தான் இருக்கு, நீ என் அண்டையிலே இருக்கலாம், என் அண்டையிலே இருக்கலாம். என் கரத்தினால உன்னை மூடுவேன், நிழலினால உன்னை மூடுவேன், என் அண்டையிலே நீ இருக்கலாம். அந்த இடம் இன்னமும் காலியா இருக்கு. யார் வாஞ்சிக்கிறானோ அவன் அதுல புகுந்து கொள்வான். யார் வாஞ்சையாய் உட்காருகிறானோ புகுந்து கொள்வான். அவன் ஜெயிப்பான், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். ஜெபிக்காதவன் ஜெயஜீவியம் செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபிக்காதவன் தோற்று போவான். ஜெபிக்காதவன் மாம்சத்திற்கு தோற்று போவான். ஜெபிக்காதவன் உலகத்துக்கு தோற்று போவான். ஜெபிக்கிறவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். மாம்சத்தை ஜெயிப்பான், உலகத்தை ஜெயிப்பான், பிசாசை ஜெயிப்பான், போராட்டங்களை ஜெயிப்பான். ஜெபம் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம் தான். தேவ பிள்ளைகளே, ஜெபத்துல இருங்க. இடத்துல வர வாலிபர் கேட்பாங்க, மாம்சத்தை எப்படி ஜெயிக்கிறது? முதலாவது சொல்லுவேன், நீ கர்த்தரிடத்துல ஜெப ஆவிய கேளு, நீ விண்ணப்பத்தை கேளு, நீ ஃபர்ஸ்ட் நீ ஜெப ஆவிய கேளு. ஏன் தெரியுமா? ஜெபம் ஊற்றப்பட 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 என்ன ஆகும் தெரியுமா? ஆவியிலே தேவன் நம்மை ஜெபிக்க வைக்க வைக்க. யூதா 20ஆம் வசனத்தை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்ப 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 நீ ஜெயாலியாய் இருப்பாய். மாம்சம் தொட முடியாது, உலகம் தொட முடியாது, பாவம் இச்சைகள் தொட முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி நிரம்பி இருக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். வசனத்தையும் உள்ள போடுவார், வசனமும் உள்ள போகும். என்னென்ன காரியம் நடக்குது பாருங்க. முதல்ல ஜெபத்துல ஆரம்பிக்கிற ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட கொஞ்ச நேரம் தடுமாற்றம் இருக்கும். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பெற்றுப்பார். ஏனென்றால் வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா வசனம் இருக்கும். வசனமானால் நம்மளை நிரப்புவார். இருதயம் வசனத்தை என் நல்ல விஷயத்தை பொங்கி எழும்புகிறது என்படி வசனத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இது மூன்றை இருந்தா ஒரு மனிதன் ஜெயாலியா இருந்து விடுவான், எதையும் ஜெயித்து தோல்வான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மேலோங்கி செல்லுமே தவிர கீழோங்கி வராது. எப்பொழுது வாலிபருக்கு இதைதான் சொல்லுவேன், முதலாவது நீ ஜெப ஆவியை கேள், நீ விண்ணப்பத்தின் ஆவியை கேள், நீ ஜெயித்து விடுவாய். தேவன் அதனால ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்துல இன்னமும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்குள்ள வந்து விடுங்க, அந்த இடத்துக்குள் வந்து விடுங்க. இங்கே தேவன் ஆசீர்வதிக்கிறார். கீச்சிலி மரத்தில் 3 காரியம், அந்த முதல் பாகத்திலே 3 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது தனித்துவமானது, யூனிக். நம்மளையும் நம்முடைய தேவன் அப்படியாப்பட்டவர், தனித்துவமானவர், அவர் ஒப்பற்றவர். எதையுமே அவரோட ஒப்பிட முடியாது. அவர் ஒருவரே தேவன். அவர் பரிசுத்தத்தில் ஒப்பற்றவர், ஞானத்தில் ஒப்பற்றவர், அறிவில் ஒப்பற்றவர், வல்லமையில் ஒப்பற்றவர், மன்னிக்கிறதில் ஒப்பற்றவர், கிருபையை தருகிறது ஒப்பற்றவர். 2வது பார்த்தோம், அந்த கிச்சிலி மரம் சிறந்தது. நம்முடைய தேவன் மாத்திரமே சிறந்தவர். அவர் நம்மையும் சிறந்தவர்களாய் மாற்றுகிறார். 3வது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். அந்த கிச்சிலி மரத்திற்குள், அதனுடைய செட்டைகளுக்குள், அவருடைய செட்டைகளுடைய நிழலிலே நாம் உட்காரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? மகிழ்ச்சி கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த செட்டையில் உள்ள 6 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். சங்கீதம் 91, சங்கீதம் 35, அதுல கிருபை கிடைக்கிறது. அதுல தேவன் திருப்தியை வைத்திருக்கிறார், விடுவிக்கிறார் ஆபத்துக்கு. அவர் இடத்துல ஒரு இடம் உண்டு, எப்பொழுதும் ஒரு இடம் உண்டு. அது வந்துங்க மரியாதை பாருங்க. தேவனே, நான் உம்மை தேடிக்கொண்டே இருப்பேன், நீர் என்னை பார்ப்பீர், என் கண்ணீரை நீ அழாதே சொல்லுவீர், என் வாஞ்சையை நிறைவேற்றுவீர், நீ வாழ்க என்று அவரை சொல்லுகிறார். உங்களையும் கர்த்தர் இன்னைக்கு வாழ்க என்று சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள், பயப்படவே பயப்படாதீங்க. அவருடைய சட்டைகள் நிழல்ல இருந்தீங்கன்னா போதும், வாழ்ந்து இருப்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவன் உங்களை வாழ இருக்க செய்வார்.
ஒரு சாதாரண மருத்துவச்சிகள் செய்தத நன்மையை நினைத்து தேவன் அவர் குடும்பங்களை தலைக்க செய்யும் போது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவங்களை மறப்பாரோ? உங்களை வாழ செய்வார். வாழ்க என்று சொல்லி உங்களை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து தாமே அவருக்கு எதிர்பட்டு நீ வாழ்க என்று சொல்லி உங்களை அனுப்புகிறார். நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள். பயப்படாதீங்க, ஒருக்கும் சோர்ந்து போதீங்க. ஒருவேளை வீட்டிற்கு திரும்பி போகவே பயந்திருக்கலாம், ஆனால் அந்த மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கும். தேவன் உங்களை அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. இனி திரும்ப அதை பார்க்க மாட்டாய். ஒரே நாள் 430 வருஷத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தேவனை ஆராதிக்கிறோம். 430 வருஷம் ஒரே பிரச்சனை. அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஒரே ராத்திரி தேவன் முடித்து விட்டார். இனி அவர்கள் அந்த எகிப்தியரை காணவே இல்லை. இனி அந்த பார்வோனை நீ பார்க்க மாட்டாய். அதான் நம்முடைய தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்படும். இன்றைக்கு நீ திரும்ப அந்த பிரச்சனையை பார்க்காதபடி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அவர்கள் கண்ட எகிப்தரை இனி காணவில்லை. எசேக்கியா ராஜா பயந்தான் சனகரிப்புக்கு. ஆனால் தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேரை ஒரே வினாடியில வெட்டி எடுத்தார். காலை பொழுது விடியும் போது செத்து கிடந்தார்கள். பொழுது விடியும் போது அற்புதம். தேவ பிள்ளையே, அவரிடத்தில் ஒரு நிழல் உண்டு. அதில் நீ வாஞ்சையாய் உட்கார்வாயா? எப்பொழுதும் அதை வாஞ்சித்து அங்கேயே இருக்கும் பொழுது உன்னை திருப்தி ஆக்குகிறதா? உன்னை ஒப்பற்றவராய் மாற்றுகிறவர், உன்னை விசேஷித்தவனாய் மாற்றுகிறவர், உன்னை சிறந்ததாய் மாற்றுகிறவர். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா, கொடுத்து அனுப்பிய வார்த்தையை சொல்ல அடியேனுக்கு கிருபை கொடுத்ததுக்காய் சோதரம். இந்த ஜனத்தை நீங்க அப்படியே ஆசீர்வதிக்க போவதற்காய் சோதரம். எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பற்றவர்களாய் மாற்ற போவதற்காய் சோதரம். இம்மட்டும் மாற்றி வைத்தவர் உங்களுடைய வருகை பரியந்தம் வைத்து சிறந்ததாய் மாற்றி அப்பா நாங்களும் புது எருசலேமிலே தேவனோடு இருக்க அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டை ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்க. இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சங்கீதம் காக்கப்பட்டு இருப்பதாக, இந்த வசனம் 100 மடங்கு பலனை கொடுப்பதாக, இதனால் அவர் வாழ்ந்திருப்பார்களாக. கிச்சிலி மரத்தின் நிழலுக்குள்ளே இருப்பார்களாக. கிச்சிலி மரத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த மரத்திலே ஆறுதல் உண்டு, அந்த மரத்திலே கனிகள் உண்டு. தேவன் இந்த திருப்தி ஆக்கி அனுப்புங்கப்பா. எந்த பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ அவை எல்லாம் முடிவுக்கு வரட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் கட்டளை எடுக்கிறேன். எல்லாம் முடிவுக்கு வருவதாக, எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக. தேவனே, ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய பரிசுத்தாவின் நிறுவனால் ஒவ்வொருவரையும் சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். இனி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கும் வாழ்வு மாத்திரமே அவள் வாழ்ந்து இருப்பார்களாக. வாழ்க என்று சொல்லி தேவனே வார்த்தையை சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வாழ்ந்து இருக்கட்டும், குடும்பம் வாழ்ந்து இருக்கட்டும், தலைப்பார்களாக, சந்ததிகளாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. எப்போதும் மண்டையிலே காணப்படுகிற கூட்டமாய் எங்களை வைத்து நடத்துவீராக. உன் மண்டையில இருக்கிற இடத்திலே இருக்க அவைகளுடைய கரத்தினால மூடி, சட்டைகளினால மூடி நடத்துவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. எல்லா வித பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருவதாக. இந்த ஜனம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கலிகூர்ந்து இருப்பார்களாக. அந்த கீச்சிலி மரத்திலே மகிழ்ச்சியை முழுவதுமா பெற்று அனுபவிப்பார்கள. ஜனத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சமாதான சந்தோஷத்தை தாங்க. அவங்க வீடுகளை ரத்தத்தை தெளிக்கிறேன், அவங்க வாசல் நிலைக்கால ரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன். தேவனே, அவருடைய வீட்டில் எந்த ஒரு பொருளாத சாசுடைய கிரியைகளும், பலவீனப்படுத்துற ஆவியோ, வஞ்சிக்கிற ஆவிகளோ, அப்பா எந்த ஒரு அசுத்தாவி கிரியை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசு ரத்தத்தினால கட்டி சபித்து பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். இந்த பிள்ளைகளோட வீடு சமாதானம் உள்ளதா இருக்கட்டும், சந்தோஷம் உள்ளதா இருக்கட்டும். ஒரு நாளும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. முடிவுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, அவங்களோடு நீ கூட இருங்க. நன்மையும் கிருபையும் அவங்களை தொடரட்டும் அப்பா. ஒருவேளை யாராவது இங்க மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்திருப்பார்களான்னா, பயத்தோடு இருப்பார்களா, நீ சொல்லிய வசனத்தை திரும்பவும் சொல்லுகிறேன். வாழ்க என்று நீ வாழ்த்துகிறது போல இவர்கள் வாழ்ந்திருக்க செய்வீராக. அவர்கள் வாழ்ந்து இருப்பார்களாக. உமக்கென்று ஜீவ சுடர் ஒளிகளாய் இந்த பூமியில இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிங்க. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீர குற்றமற்றதா நம்முடைய வருகையில காணப்பட கிருபை தாங்க. நம்முடைய வருகை இருக்குமேனால் எப்போது இங்க வந்த அத்தனை பிள்ளைகள் ஆயத்தமா இருக்க கிருபை தாங்க. யாராவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத இருப்பார்களானா, இந்த வார்த்தை, இந்த கீச்சிலி மரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ரட்சிக்கப்படுவார்களாக, ஞானஸ்தானம் பெறுவார்களாக, அபிஷேகம் பெறுவார்களாக. அப்பா, விக்கிரகத்தினுடைய ஆவிகள் இன்றோடு கட்டு, இன்றோடு அந்த இருளின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அத்தனை சத்தத்தை, வசனத்தை கேட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லாரும் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுப்பார்களாக. கீச்சிலி மரத்தின் நிலத்துக்குள் வந்து ஒப்பற்றவர்களாய், சிறந்தவர்களாய், மகிழ்ச்சி கொண்டிருப்பார்களாக.
ஆசீர்வதிங்க. கூட்டத்தை ஆசீர்வதித்தீங்களே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த இடத்தை கொடுத்து இதுவரைக்கும் நடத்த கிருபை தந்து பலன் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து வருகிற ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். இன்னமும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர்ஷிப் நடத்தினவங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, பாஸ்டர் சார்ஜ் பாஸ்டரை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கீபோர்டு வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. தேவனுடைய சமூகம் ஒரு திருப்தியை கொடுத்து அனுப்புவதாக. நன்மை நடத்தி அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.